தாவேக்கா தரப்புல வந்து அதிகாரப்பூர்வமா எந்த ஒரு செய்தியும் வரல. அதிகாரப்பூர்வமாக வருகிற செய்தி தான் செய்தி. ஊடகங்கள்ல வர செய்தியெல்லாம் யாரும் எடுத்து பேசாதீங்க. பல முறை சொல்லிட்டோம், தாவேக்கா வந்து எந்த கட்சியோட இந்த என்டிஏ கூட்டணிக்கெல்லாம் போல அப்படின்னு நாங்க பல முறை சொல்லி. சரி, இப்போ அவ்வளோ பொய்யா இருந்தா விஜய் அவர்கள் ஒரு ட்வீட் போட்டு எல்லாத்தையும் வந்து நிர்மல்குமார் தான் சொல்லிட்டாரு. இல்ல சார், நிர்மல்குமார் சொல்ற பேட்டி இல்லவே இல்லைன்னு அவர் சொல்லவே இல்லை சார். மீண்டும் மீண்டும் அதே கேள்வி கேட்டு இருக்கிறீங்க. அதிகாரப்பூர்வமா தாவேக்கா அறிவிக்கிற செய்தியை மட்டும்தான் கட்சி தொண்டர்கள் நம்பணும். நிச்சயமா விஜய் வந்து இப்படி ஒரு முடிவு எடுக்க மாட்டார். தெளிவா சொல்றாங்க, என்டிஏ கூட்டணிக்கு விஜய் போலாங்க. நான் ஒரு அரசியல் விமர்சகரா, 38 வருஷம் அரசியல் இருக்கேன். இவர் அரசியல் விமர்சகரா நான் பாக்குறேன். நான் தாவேக்காவின் தொண்டன் கிடையாது, நான் விஜய் கட்சி கிடையாது. ஆனா இவர் போக மாட்டார். போறவர் இவர் ஏன் வரணும் அரசியலுக்கு? இதுக்கு ஒழுங்கா பருத்தி முட்டை குடோன்ல இருந்திருக்கலாம். 90% மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள் என்டிஏ கூட்டணியை விரும்புகிறார்கள் அப்படிங்கிறது தான். என்னிடத்துல மாவட்ட செயலர்கள் பேசினார்கள். காலையில் ஒரு 5 மாவட்ட செயலர் பேசுறாங்க, செய்தி தொடர்பாளர் பேசுறாங்க. அதுல சென்னையில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலர் பேசுறாங்க. கூட்டணியை பத்தியே கேட்கல. நான் கேட்டேன், என்னப்பா இப்படி ஒரு செய்தி வருது, என்ன கூட்டணியை பத்தி பேசவே இல்லை. சீட்டு யாருக்கு கொடுக்க போறாங்க, எப்படி ஒர்க் பண்ணணும், எந்த லெவல் ஒர்க் பண்ணணும், எல்லாத்துக்கும் தயாரா இருங்க. இதை பத்தி தான் பேசணும். விஜய் சொல்லலையே சார். விஜய் சொன்னாரா சார்? தூங்குறவங்களை எழுப்பலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவங்களை எப்படி எழுப்ப முடியும்? கூட்டணி இல்லன்னு பல முறை சொல்லிட்டாருங்க. அவர் வாய் திறந்து சொன்னது பிஜேபி என்னுடைய கொள்கை எதிரி. அவர் சொன்னது இவ்வளவு மட்டும் தான். அதை மட்டும் தான் எடுத்துட்டு பயணம் பண்ணணும். இவங்களுக்கு பொழுது போலன்னு இவங்க நாட்டில் இருக்கிற பிரச்சனை எல்லாம் மறைக்கிறதுக்கு அதை பாரு நிலா பாருன்னு சொன்னா என்ன கதை இது? எதை சும்மா இதே விவாதிச்சு நிற்பாங்களா? விஜய் வந்து தும்பனா வந்து தலைப்பு செய்தி, விஜய் இருமனா, விஜய் 3 முறை இரும்பி விட்டார், விஜய் 4 முறை தும்பி விட்டார், விஜய் கதவை திறந்து விட்டார், விஜய் டெல்லிக்கு போறார், விஜய் திரும்பி வரார். சார் எதுக்கு? நான் என்ன சொல்றேன், போலீஸுக்கு என்ன வேலை? விஜய் எங்க போறார்? உளவுத்துறை இவரை கண்காணிப்பதே உங்கள் வேலை கிடையாது. ஆரோரூட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் ஓட்டேரி ஜெயக்குமார் அவர்கள். வணக்கம். வணக்கம். தாவேக்காவுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறுது. அந்த கூட்டத்தில் கூட்டணிக்கு போகலாமா வேணாமா அப்படிங்கிறது தான் வந்து ஆலோசிக்கப்பட்டது. 95% மேற்பட்ட 96%, 97% நோக்கம் கூட சொல்றாங்க. மாவட்ட செயலாளர்கள் எல்லாரும் என்டிஏ கூட்டணிக்கு நம்ம போயிடலாம், தனிச்சு நின்று வந்து நம்ம தேவையில்லா சிக்கல்களில் மாட்டிக்க வேண்டாம், நம்ம இன்னும் கொஞ்சம் கற்றுக்கலாம், அந்த கூட்டணியில் இருந்தோம்னா சில விஷயங்கள் கற்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னதாக சொல்லப்படுது. டெல்லியிலேருந்து டைரெக்டாக விஜய் அவர்கள்கிட்ட பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் ஒரு மூத்த பத்திரிகையாளர் ஒருத்தர் வந்து நேற்று டெல்லியிலேருந்து கியா கார்னிவல் காரில் விஜய் வீட்டிற்கு ஒருவர் வந்து போயிருக்கிறாரு. நான் வந்து பேசப்படலாமா இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கூட்டணிக்கு விஜய் போவாரா மாட்டாரா? இல்லை, என்னை பொறுத்தவரை இது வதந்தி மாதிரி தான் தெரியுது. ஏன்னா தாவேக்கா தரப்புல வந்து அதிகாரப்பூர்வமாக எந்த ஒரு செய்தியும் வரல. இன்னைக்கு கூட நிர்மல்குமார் சொல்லியிருக்கிறார், அதிகாரப்பூர்வமாக வருகிற செய்தி தான் செய்தி, ஊடகங்களில் வர செய்தியெல்லாம் யாரும் எடுத்து பேசாதீங்க. பல முறை சொல்லிட்டோம், தாவேக்கா வந்து எந்த கட்சியோட இந்த என்டிஏ கூட்டணிக்கெல்லாம் போகல அப்படின்றத நாங்கள் பல முறை சொல்லிட்டோம். மீண்டும் மீண்டும் அதே கேள்வி கேட்டுன்னு இருக்கிறீங்க. ஆக அதிகாரப்பூர்வமா தாவேக்கா அறிவிக்கிற செய்தியை மட்டும்தான் கட்சி தொண்டர்கள் நம்பணும் அப்படின்னு நிர்மல்குமார் சொல்லியிருக்கிறார். அண்ணாமலை ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு, பாலும் டீயும் ஒன்னாவாது. இன்னைக்கு அண்ணாமலை சொல்லியிருக்கிறாரு, யார் வந்தாலும் வரலனாலும் என்டிஏ கூட்டணி வலுவா இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாரு. விஜய் வந்தாதான் நாங்கள் வெற்றி பெறுவோம், விஜய் வந்துதான் ஆகணும்னு அவர் சொல்லல. யார் வந்தாலும் வரலனாலும் எங்களுக்கு கவலை இல்லைன்றாரு. இல்ல அப்படித்தானே சொல்லுவாங்க. இல்ல அவங்க அப்ப இவர் எக்ஸ்ட்ரா லக்கேஜ் மாதிரி, அந்த கூட்டணியை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ரா லக்கேஜ் மாதிரி தான் அவங்க வந்து அவங்க போறாங்க. நாங்கள் வெற்றி பெற்று விடுவோம் அப்படின்ற நம்பிக்கையில் அது போகுது. நிச்சயமா விஜய் வந்து இப்படி ஒரு முடிவை எடுக்க மாட்டார். புரியுதுங்களா? ஏன்னா இப்போ நயனார் நாகேந்திரன் அது இல்லைன்னு மறுத்து இருக்கிறாரு. விஜய் தரப்புலையும் பல முறை அதை மறுத்து இருக்கிறாங்க. இன்னைக்கு தந்தி டிவியில் தந்தி பத்திரிகையில் பார்த்தீங்கன்னா தலைப்பு செய்தியே இதை போடுறான். நாட்டில் எவ்வளவோ பிரச்சனை இருக்குது, நாட்டில் எவ்வளவோ பிரச்சனை ஓடிக்கின்னு இருக்குது. ஆனால் தலைப்பு செய்தியிலேயே இவர் கூட்டணிக்கு போறாரா இல்லையா 95% பேசிட்டான், 96% பேசிட்டான். அவங்க வந்து ஜூம் மீட்டிங் போட்டிருக்கிறாங்க. யாரும் பொதுச் செயலாளர் வெளியே பேட்டி கொடுக்கல, எந்த மாவட்ட செயலர் வெளியே பேட்டி கொடுக்கல. அவங்க ஒரு அரங்கத்துக்குள்ள நடக்கிற அந்த கூட்டம் அது எப்படி வெளியே இவங்களா தனிச்சு பேசுறாங்க? இல்ல சோர்ஸ் இருக்குதுன்னு சொல்லி பத்திரிகையாளர்கள் மூலமா விஷயங்கள் சொல்லுவாங்க சார். இப்ப கம்யூனிஸ்ட் சொல்லுறேன்னா சரி, இப்போ அவ்வளோ பொய்யா இருந்தா விஜய் அவர்கள் ஒரு ட்வீட் போட்டு எல்லாத்தையும் வந்து நிர்மல்குமார் தான் சொல்லிட்டாரு. இல்ல சார், நிர்மல்குமார் சொல்ற பேட்டி இல்லவே இல்லைன்னு அவர் சொல்லவே இல்லை சார். நிர்மல்குமார் என்ன சொல்றாருன்னா அதிகாரப்பூர்வமா ஆமாங்க, பல முறை சொல்லிட்டாருல, பல முறை சொல்லியாச்சு. இப்போ இன்னும் நிர்பந்தம், இவர் வந்து என்டிஏ கூட்டணிக்கு போனோன்னு அப்படி பிடிச்சி தள்ளுற மாதிரி பத்திரிகைலாம் சேர்ந்து என்டிஏ கூட்டணிக்கு போன்னு தள்ளுறாங்களா? இல்ல விஜய் போனாதான் என்டிஏ கூட்டணி வெற்றி பெறும், அப்படி இவர் விஜயம் வெற்றி பெறுவார், இந்த கூட்டணி வெற்றி பெறும், இவங்க 3 பேரும் ஒண்ணு சேரலன்னா திமுக தான் ஜெயிக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு மெயின் செட்டை கொண்டு வராங்களா? இப்ப திமுக எதிர்க்கணும்னா விஜய், எடப்பாடி, மோடி எல்லாரும் ஒண்ணு ஆகணும். அப்படி இவங்க ஒண்ணு ஆக மாட்டாங்கன்னு தெரியும். அது பவர்ஃபுல் தானே சார்.
அப்படி ஒன்னானா அதுக்கு தான் என்ன சார் சொல்றாங்க ஆக மாட்டேன்னு திமுக தெரியும், விஜய் போக மாட்டார், அப்போ போலான்னு இருப்போம், திமுக தான் ஜெயிக்கும். இல்ல இல்ல அப்படி ஒரு மெயின் செட்டை கொண்டு வந்திருக்காங்க. திமுக எதிர்ப்பாளர்களே வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒவ்வொருவரா அந்த எதிர்ப்பு வாக்குகள்லாம் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பக்கம் பிரிச்சுட்டு போனா ஆப்வியஸா திமுக தானே ஜெயிக்கும். ஒரு உப்புமா கதை ஒண்ணு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அரசியல்ல, உங்களுக்கு தெரியும் சார். ஒரு ஹாஸ்டல்ல உப்புமா போடுறாங்க, இட்லி, வாக்குகள் பிரிஞ்சா மறுபடியும் உப்புமாவே வந்துரும். அதேதான் வந்து இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க. ஒரு டைரக்டர் கூட அதை ட்வீட் நிறைய பேர் சொல்றது இல்ல, விஜய் வந்து 40% ஓட்டை கிராஸ் பண்ணிக்கிறதா தான் சொல்றாங்க. சரிங்களா, யாரை கேட்டாலும் விஜய் ஆதரிக்க போறோம், நாங்க விசில் சின்னத்துக்கு வாக்களிக்க போறோம், போதும் 2 பேருக்கும் மாறி மாறி ஓட்டு போட்டது, புரியுதுங்களா, பேய் வானான் பிசாசு, பிசாசு வானான் பேயின்னு கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமா இப்படியே பயணம் பண்ணிட்டோம். போன முறை எடப்பாடிக்கு ஏன் ஓட்டு போடல, அவங்க அதிகமாக தப்பு செஞ்சாங்க, பாலியல் வன்கொடுமை, பொள்ளாச்சி சம்பவம், அதுன்னு பெரிய பிரச்சனை நடந்தது, அதனால தான் அவங்க வாங்க வேணான்னு இவங்களை தேர்ந்தெடுத்தோம். இவங்க இந்த முறை அதை விட ரொம்ப மோசமா இருக்குது. அப்போ இவங்க வேணா திரும்ப அவங்க கிட்டே போனால் இது என்னதான் நியாயம்? இது எப்போதான் தீரும் தமிழ்நாட்டில் இந்த பிரச்சனை? திமுக இல்லைனா அதிமுக, அதிமுக இல்லைனா திமுக, இது எப்படி? இது ஒரு மாற்றம் வேணாவா? ஒரு மாற்றத்துக்கான அரசியல் வேண்டாமா? அப்படி யாருன்னா வந்தா அவங்களை இந்த மாதிரி கையை காலை ஒடிச்சு ஊனப்படுத்தி உங்க தலையெழுத்து ஒண்ணு நீ இவனை ஆதரிக்கணும் இல்ல அவனை ஆதரிக்கணும், இதுதான் தமிழ்நாடுன்னு சொன்னா இது எப்படி? இது இந்த நிலைமை மாறணும் தான் போராடி. யார் நிர்பந்திக்கலையா? அது விஜய் அவர்கள் எடுக்கக்கூடிய. விஜய் சொல்லலையே சார். விஜய் சொன்னாரா சார்? தூங்குறவங்களை எழுப்பலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவங்களை எப்படி எழுப்ப முடியும்? கூட்டணி இல்லைன்னு பல முறை சொல்லிட்டாருங்க. அவர் வாய் திறந்து சொன்னது பிஜேபி என்னுடைய கொள்கை எதிரி, அவர் சொன்னது இவ்வளவு மட்டும் தான். அதை மட்டும் தான் எடுத்துட்டு பயணம் பண்ணணும். இவங்களுக்கு பொழுது போலன்னு இவங்க நாட்டில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் மறைக்கிறதுக்கு இன்னைக்கு எவ்வளவோ கற்பழிப்புகள், பாலியல் வன்கொடுமை எவ்வளவோ இருக்குது, அதையெல்லாம் மறைக்கிறதுக்கு அதை பாரு அதை பாரு அதை பாரு நிலா பாருன்னு சொன்னா என்ன கதை இது? எதை சும்மா இதையே விவாதிச்சு இருப்பாங்களா? விஜய் வந்து தும்பனா வந்து தலைப்பு செய்தி, விஜய் இருமனா, விஜய் 3 முறை இரும்பி விட்டார், விஜய் 4 முறை தும்பி விட்டார், விஜய் கதவை திறந்து விட்டார், விஜய் டெல்லிக்கு போறார், விஜய் திரும்பி வரார். சார் எதுக்கு நான் என்ன சொல்றேன், இதையே கவனிக்க வரும். அது கிடையாது சார், அது கிடையாது, புரியுதுங்களா? போலீஸுக்கு என்ன வேலை? விஜய் எங்க போறார், உளவுத்துறை, அது உங்க வேலை கிடையாது. உளவுத்துறைக்கு அது வேலை கிடையாது. இவரை கண்காணிப்பதே உங்கள் வேலை கிடையாது. நாட்டில் எவ்வளவோ பிரச்சனை இருக்குது, அதை கண்காணிங்க, அதை பத்தி பேசுங்க. ஒரு 17 வயசு பொண்ணு, இயற்கை உபாதையை கழிக்க போன ஒரு 17 வயசு பொண்ணு நாசப்படுத்தப்பட்டிருக்கிறா, ஒரு +2 படிக்கிற ஒரு குழந்தை, அதை பத்தி பேசணும். இப்படியே நடந்துருக்கிறத தொடர்ந்து அந்த குழந்தை நம்ம பொண்ணு இல்லையா, நம்ம அக்கா தங்கச்சி இல்லையா, நம்ம அண்ணன் பொண்ணு, நம்ம தம்பி பொண்ணு, நம்ம தங்கச்சி பொண்ணு இல்லையா? பக்கத்து வீடு எரிது நின்று எவ்வளவு காலத்துக்கு வேடிக்கை பார்க்க முடியும்? அந்த நெருப்பு என் வீட்டுல வந்து விழுந்துருமே. இதை பத்தி தான் எல்லாரும் பேசணும். நாடு இந்த மாதிரி போயிருந்தது, யாருக்கும் ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இவ்வளவு மிருகங்களா எல்லாம் மாறி நிற்கிறாங்களே. பள்ளிக்கூடத்துல படிக்கிற பொண்ணுங்கள் கூட இன்னைக்கு பிராந்தி ஊத்தி அதை வந்து ஒரு ரீல் போடுற அளவுக்கு இந்த நாடு நாசமா போயிருக்குது. அதை பத்தி தான் யோசிக்கணும், அதை பத்தி பேசணும். எந்த ஊடகமும் அந்த செய்திக்குள்ளேயே போறது கிடையாது, அதை பத்தி வாதிக்கிறது கிடையாது. அது சும்மா ஒரு பிட்டு செய்தி மாதிரி எங்கன்னா போட்டு அடைக்கலாமா? கிருஷ்ணகிரியில 2.5 வயசு குழந்தைய ஒருத்தன் நாசப்படுத்தி கொலை பண்றான், பாலியல் வன்கொடுமை, அந்த குழந்தை செத்து போகுது, செஞ்சவன் திமுக காரன். இதை பத்தி எந்த ஊடகம் வந்து விவாதம் பண்ணுச்சு? அதுக்கு குரல் கொடுக்கும் விதமா தாவேகா சார்பில் இருந்து ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க. அது எல்லா நியூஸ் சேனல்ஸ்லயும் லைவ் போச்சு. சார் ஊடகம் இதை ஏன் தலைப்பு செய்தியா என்ன சொல்றேன்னா, நீங்க இல்ல உங்களுக்கு பாசிட்டிவா வரும்போது நீங்க எடுத்துக்கிறீங்க. விஜய் அவர்கள் வீட்ல இருந்து வெளியே வந்துட்டார், ரோட்ல போயிட்டு இருக்கிறாரு, அவ்வளோத்தையும் லைவ் பண்றாங்க. அப்பெல்லாம் உங்களுக்கு அந்த மீடியா இனிக்குது. என்டிஏ கூட நீங்க போவாராங்கிறத கவர் பண்ணா மட்டும் அப்ப அந்த மீடியா கசக்குது. ஆமா கசக்குது, உண்மைதான் கசக்குது. எனக்கு வேணுங்கிறதா நீ போடணும். நான் கேட்கலையா உன்னை எந்த செய்தி கேட்டாங்க? எந்த ஊடகத்தை எந்த செய்தியை பேச சொல்லி சொன்னாங்க? கிடையாது. அவர் விஜய் வராரு, அவர் போட்டாதான் உங்களுக்கு வந்து வியூஸ் போகுது, உங்களுக்கு வந்து வீடியோ வந்து எல்லாம் பார்க்கறான், அந்த டிவியை பார்க்கறான், செய்தி சேனலை பார்க்கறான், அது அவங்களுடைய பிரச்சனை, புரியுதுங்களா? நான் என்ன சொல்றேன்னா, நீங்க பேசுங்க, என்டிஏ கூட்டணி போறாரு வராருன்னு பேசுங்க, நாட்டுல இருக்கிற பிரச்சனையை பேசுங்க, அதை பத்தியும் வாதிங்க. நாட்டுல எவ்வளவு பிரச்சனை போய்கின்னு இருக்குது, அதை பத்தி சிந்திங்க. அதை பத்தி கண்டிப்பா விவாதிக்கலாம். நான் தெளிவா சொல்றேங்க, என்டிஏ கூட்டணிக்கு விஜய் போலாங்க. நான் ஒரு அரசியல் விமர்சகரா, 38 வருஷம் அரசியல் இருக்கேன். இவர் அரசியல் விமர்சகரா நான் பாக்குறேன். நான் தாவேகாவின் தொண்டன் கிடையாது, நான் விஜய் கட்சி கிடையாது. ஆனா இவர் போக மாட்டார். போறவர் இவர் ஏன் வரணும் அரசியலுக்கு? இதுக்கு ஒழுங்கா பருத்தி முட்டை குடோன்ல இருந்திருக்கலாமே. இவர் ஏன் வரணும்? இத்தனை கோடி ரூபாய் வருமானத்தை விட்டுட்டு ஒரு அரசியல் கட்சி தொடங்கி இவ்வளவு பிரச்சனை எதுக்கு? சிபிஐ கிட்ட இன்னைக்கு போய் நிக்க வேண்டிய வேலை என்ன? நீங்க வந்ததோட தானே கரூர் போறீங்க, கரூர் வந்து சிபிஐக்கு போறீங்க. இதெல்லாம் வேண்டாம். எதுக்கு? ஸ்டாலின் வரக்கூடாது, அப்ப எடப்பாடி வரணுமா? ஸ்டாலின் வரக்கூடாது, எடப்பாடி முதலமைச்சர் ஆகிறதுக்கா இவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்க அரசியல் கட்சி ஆரம்பிச்சு வந்தீங்க? இல்ல ஒரு குறுகிய காலகட்டத்துக்காக செய்யலாம்னு பாக்குறாங்களா? ஏங்க எல்லாம் தெரிஞ்சுதானே வராங்க. குறுகிய காலகட்டம் என்ன? அதுக்கப்புறம் எடப்பாடி கவுத்துருமா பிஜேபி? சொல்லுங்க, கவுத்துட்டு இவரை சிஎம் ஆக்கிடுவாங்களா? புரியுதுங்களா? அதிமுக வந்து இன்னைக்கு ரொம்ப பலகீனமா செத்த பாம்பா இருக்குது. இந்த முறை அதுக்கு உயிர் கொடுத்துட்டாங்கன்னா மீண்டும் தமிழ்நாட்டில் திமுக அதிமுக தான் களம். அதெல்லாம் அவங்க பார்ப்பாங்க. அதெல்லாம் பார்க்காத பழந்துன்னு கொட்டை போட்டவங்களாம் அங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க. யாரோ ஒருத்தர் ட்வீட் போடுறாங்க, யாரோ ஒரு யூடியூபர் பேசிட்டாரு சார் அப்படின்னு நான் கேட்கல. சட்டமன்றத்தில் பத்திரிகையாளராக இருந்தவங்க, பல வருஷங்கள் மூத்த பத்திரிகையாளர்களாக இருந்தவங்க, அவங்களுக்கு இருக்கக்கூடிய சோர்ஸை வச்சு சொல்றாங்க. மாவட்ட செயலாளர் கூட்டத்தில்
விவாதிக்கப்பட்டது இதுதான். 90% மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள் என்டிஏ கூட்டணியை விரும்புகிறார்கள் அப்படிங்கிறது தான் தகவல். என்னிடத்துல மாவட்ட செயலாளர்கள் பேசினார்கள். காலையில் ஒரு 5 மாவட்ட செயலர் பேசுறாங்க, செய்தி தொடர்பாளர் பேசுறாங்க. இருந்தாலும் நீங்க மாவட்ட செயலாளர்கள் பேசுறாங்க. அதுல சென்னையில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலரோட பேசுறாங்க. கூட்டணியை பத்தியே கேட்கல. நான் கேட்டேன், என்னப்பா இப்படி ஒரு செய்தி வருதுன்னா, கூட்டணியை பத்தி பேசவே இல்லை. சீட்டு யாருக்கு கொடுக்க போறாங்க, எப்படி ஒர்க் பண்ணணும், எந்த லெவலில் ஒர்க் பண்ணணும், எல்லாத்துக்கும் தயாரா இருங்க, இதை பத்தி தான் பேசணும். இதுதான் தெரியல, இதை வெளியே பேசுறாங்க, எங்களுக்கு புரியல. நாங்க பட் ஆனா இப்போ செய்தி தொடர்பாளர்களோ தொடர்ச்சியா ஊடகத்துல பேசக்கூடியவங்க நிறைய பேர் தாவேக்காவை சேர்ந்தவங்க, உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும், அவங்க யாருமே இப்போ நேற்று சாயந்தரத்துல இருந்தே இது புகைஞ்சிக்கிட்டு இருக்குது. தேவையில்லாத ஒண்ணு புகையுதுன்னா நம்ம அதை தடுக்க தானே சார் முயற்சி பண்ணணும். ஒரு ட்வீட் போட்டா முடிஞ்சு போகுது சார். அப்படி எந்த பேச்சுவார்த்தையும் நடக்கவில்லை, பாஜகவுடன் கூட்டணி இல்லை. செய்தி தொடர்பாளர்கள் யாரும் பேசக்கூடாது, நிர்வாகிகள் யாரும் வெளியில பேசக்கூடாது. 10 நாளாவது சொல்லி பேசுறதுக்கு தானே சார் அந்த பொறுப்பு. இல்ல 10 நாளாவது நீங்க வந்து மேடையில பேசுங்க, கட்சியுடைய அனுமதி இல்லாம யாரும் எந்த ஊடகத்துக்கும் உட்காரக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்லி 10 நாளாவது. நிர்மல் குமார் இப்ப ட்வீட் தான் கேட்கிறேன். நிர்மல் குமார் இப்ப செய்தி கொடுத்துட்டாருங்க, இது வதந்திட்டாரு. அப்புறம் நான் என்ன பேசுறது? இப்ப நிர்மல் குமார் சொல்லிட்டாரு, இது வதந்தின்னு சொல்லிட்டாரு. பாஜகங்கிற வார்த்தையே வரலையே இதுல. ஏங்க இதுல என்ன பாஜகன்றது வரல, இது ஒண்ணும் புரியல. கூட்டணி கிடையாது. பாஜக இருக்கிற கூட்டணிக்கு போவாங்கங்கறத விவாதம். அதாவது இது எப்படின்னா, இவர் விஜய் வந்து பலமுறை சொல்லிட்டாரு, நான் பிஜேபி எதிர்க்கிறேன். இல்ல நீங்க வந்து மோடியை வந்து வெறும் கொள்கை எதிர்ன்னு சொல்லிட்டு அதோட விட்டுறீங்க, அதை பத்தி பெருசா கலர மாட்டேன்றீங்க, பெருசா பேச மாட்டேங்க, இன்னும் பேசுங்க. இது என்னன்னு எனக்கு புரியல, இது என்ன மனநிலைன்னு எனக்கு புரியல. அவர் பல முறை சொல்லிட்டாரு, இது வந்து சட்டமன்றத்துக்கான தேர்தல், இந்த தேர்தலில் அவங்க ஒண்ணுமே அவங்களுடைய ரோலே கிடையாது, திமுகவா நானா, இதுதான் இங்க பிரச்சனை. மறுபடியும் நீ ஏன் மோடியை பத்தி பேசல? அவங்களுக்கு ரோலே கிடையாதுன்னா எதுக்கு மோடி சென்னைக்கு வராரு, திருச்சிக்கு வராரு? எதுக்கு ஒண்ணுமே இல்லாத தேவகவுடா கூட வந்திருக்கிறாரு சென்னைக்கு, தேவகவுடா கூட பிரச்சாரத்துக்கு வந்துறாரு. ஆளே இல்லாத கட்சிகள்லாம் கூட எப்பவோ எவ்வளவு பேர் பிரச்சாரத்துக்கு வந்துக்கிறாங்க. பாஜக ஆளே இல்லாத கட்சி கிடையாது சார், இந்தியாவை ஆளும் கட்சி. இன்னைக்கு தமிழ்நாட்டுல திமுகவா தாவேக்காவா தான் அரசியல் காலம். தமிழ்நாட்டுல பாஜக பெரிய இடத்துல இல்லைன்றத விஜய் சொல்றாரு, புரியுதுங்களா? அவங்க ரோல் இங்க ஒண்ணும் கிடையாதுன்றாரு. திமுகவா நானா தான் போட்டி. அது மட்டும் இல்லாத கடந்த காலங்களில் திமுகவோடு பிஜேபி கூட்டணி வச்சிருக்குது, கடந்த காலங்களில் அதிமுகவோடு பிஜேபி கூட்டணி வச்சிருக்கிறது. சீமான் கூட பிஜேபி பத்தி பேசியிருக்கிறார், திருமாவளவன் உள்ளிட்டவர்கள் கூட பிஜேபி கூட்டணியில இருந்திருக்கிறாங்க. அந்த கூட்டணியில இல்லாதவர் இவர் தான். இவங்கெல்லாம் ஏற்கனவே கூட்டணி வச்சிருக்கிறாங்க, புரியுதுங்களா? இவரை போய் நோண்டிக்கினே இருந்தா என்ன அர்த்தம்? நீ போறியா போறியா போறியான்னு ஒன்னும் புரியலையே. நான் தானே மாற்றம்னு வரேன், அப்போ அந்த மாற்றம்னு கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க, கிடையாதுன்னு சொல்லிட்டா விட்டுட்டு போயிடணும். கிடையாதுன்னு சொல்லிட்டார், என் கொள்கை எதிர்ட்டார், அதோட சும்மா கேள்வி கேட்டு கூட விட்டுட்டு போயிடணும். முடிஞ்சு போன சப்ஜெக்ட். அவர் கிடையாதுட்டார், கொள்கை எதிர்ட்டார். அப்புறம் இல்ல நான் நம்ப மாட்டேன் என்னது இல்ல அவர் வைக்க மாட்டாருங்கிறது வந்து அவங்க தரப்புல இருந்து சொல்லிட்டாங்க, நீங்க உறுதியா நம்புறீங்க. பட் நீங்க பேசிட்டு இருக்கும்போது சொன்னீங்க இல்லைங்களா, அப்படி கூட்டணி வைக்கிறதுக்கு இவர் எதுக்கு வரணும் அப்படின்னு. அவங்க நிலைப்பாடு அதுவா தான் இருக்கு. பட் ஒருவேளை கூட்டணி வச்சால் தாவேக்கா ஆதரவாளர்களோ வாக்களிக்கலாம் நினைக்கிறவங்களுடைய வாக்குகளை இழக்க நேரிடுமா? அதுக்கு அப்புறம் தான் தெரியும். ஆனா கூட்டணி வைக்க மாட்டார், அவர் அந்த அளவுக்கு போக மாட்டார். ஏன்னா நிச்சயமா அது வந்து அவரை முதலமைச்சர் ஆக்கணும் தானங்க எல்லாரும் ஆசைப்படுறான். அவர் முதல்வர் அவன் வராரு. விஜய் தான் பல முறை கேட்டாரு, என்னுடைய முகத்தை பார்த்தா பயப்படுற மாதிரியா தெரியுதுன்ட்டார்ல. உனக்கு அழுத்தம் இருக்குதுன்னா அழுத்தம் இருக்குதுன்னு சொல்லிட்டார்ல, பிரச்சனை பண்றான் ஆமா பண்றாங்கன்னு சொல்லிட்டார்ல. இவ்வளவு சந்திச்சுனவர் வந்திருக்கிறாரு இல்லையா? அதனால வந்து அது அந்த அளவுக்கு நிச்சயமா போக மாட்டாங்க. இல்ல இப்ப சிபிஐ விசாரணை எல்லாம் வந்த உடனே தான் மறுபடியும் இது வந்து, அதாவது சிபிஐ விசாரணை ஏற்கனவே 2 முறை ஆஜராயிட்டார், இது மூன்றாவது முறை. கட்சி வேலைகள்லாம் இருக்கு, கொஞ்சம் பொறுத்து வரேன். 10ஆம் தேதி சொன்னாரு, இது இன்னைக்கு இதை புறப்படுறாரு, நாளைக்கு 3 மணிக்கு புறப்படுறாரு, நாளைக்கு போய் சிபிஐ விசாரணை. இதுல என்ன பிரச்சனை? கூப்பிடுறாங்க போறாரு, இதுக்கு என்ன பயப்படணும்? பயப்பட்டாருன்னு சொல்ல வரல. பாஜக சிபிஐ வைத்து விஜயை மிரட்டி பார்த்து தன் வசப்படுத்த நினைக்குதாங்கிறது தான் கேள்வி. அதாவது நிர்பந்தம் இருக்குதானா? இருக்குதுன்னு சொல்லிட்டாரு. இருக்குது. அவர் ஒரு ரொம்ப இதுவா பேசுறாரு. நிர்பந்தம் இருக்குதானா? இருக்குது. அழுத்தம் இருக்குது, ஆனா எனக்கு இல்ல, தமிழ்நாட்டு மக்களுக்கு தான் இருக்குன்னு. அது அழுத்தம் இருக்குதானா? இருக்குதுன்னுட்டாரு, இருக்குதுன்னு சொல்லிட்டாரு. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கிறாரு. ஆனா நான் இருக்குது, புரியுதுங்களா? சிபிஐ கூப்பிடுறாங்க, 2 முறை போயிட்டு வந்துட்டாரு. இப்ப என்ன ஏன் கூப்பிடுறாங்கன்னு இவர் கேட்கிறாரு பாரு, செந்தில் பாலாஜி. அதுதான் நம்ம பேசணும். இப்ப இவரை கூப்பிட்டுருக்காங்கல்ல, என்னையும் கூப்பிடுறாங்க, நான் மட்டுமா போனேன், முதலமைச்சர் இருந்தா ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாரு, எல்லா மந்திரி என் கூட எல்லாம் வந்தாங்க, எல்லாரும் கூப்பிட்டது என்ன மட்டும் ஏன் கூப்பிடுறாங்கன்னு இவர் பதறாரு பாருங்க. அதை தான் பேசணும். இவருக்கு என்ன பிரச்சனை? இவருக்கு மடியில கணம் கிடையாது, வழியில பயம் கிடையாது. இவர் போறாரு, பதில் சொல்ல போறாரு, வர போறாரு, ஒரு சாட்சியா தான் போறாரு. அவங்க யாரை கூப்பிடணுமோ அவரை கூப்பிட்டுருக்காங்க. 17ஆம் தேதி நான் கிளம்பி வாப்பா, உனக்கு தான் நிறைய விஷயம் தெரியும்னு எங்களை கேள்விப்பட்டோம், வான்னு கூப்பிடுறாங்க. இவர் போய் பதில் சொல்லட்டும், புரியுதுங்களா? 17ஆம் தேதி கூப்பிட்டுருக்காங்க, இவர் போட்டோம். இதுதான் செய்தி. அதுக்கு முன்னாடி ரகுபதி பதறாரு பாருங்க. இவர் வந்து சிபிஐ வைத்து செந்தில் பாலாஜியை மிரட்ட பார்க்கிறார்கள், எங்க அப்பம் குதிரைக்குள்ள இல்லைன்னு ஒரு அமைச்சர் சொல்றாரு பாருங்க. இதுதான் யோசிக்கணும், இதைத்தான் பேசணும். இல்ல இப்போ அவர் வந்தது வந்து விஜய் அவர்களுடைய கூட்டத்துக்கு. அப்படி இருக்கும் பொழுது அந்த ஊரை சேர்ந்த அமைச்சருங்கிறதுனாலே அவரை ஏன் கூப்பிடணும்னு அது ஒரு நியாயமான கேள்வி. நீதான மெயின். பாட்டில் 10 ரூபாய் பாட்டில் சொன்னதுக்கு அப்புறம் தான் நாங்க பிரச்சனையே வருது.
அங்க வந்து ஒரு பிரச்சனை வருது, இல்ல அங்க லைட் ஆஃப் பண்ணதா சொல்றாங்க, அங்க வந்து யாரோ ஒருத்தன் கத்தி இது பண்ணதா சொல்றாங்க, லட்டி சார்ஜ் நடந்ததா எல்லாமே சொல்றாங்க. சிபிஐ விசாரணையில வரதான் போகுது. அதுக்கு தான் கூப்பிடுறாங்க. எப்படி அவ்வளவு சீக்கிரம் நீ வந்துட்டா? பக்கத்து மாவட்டங்கள்ல இருந்து கரெக்டா எப்படி ஆம்புலன்ஸ் எல்லாம் வந்தது? அவன் முன்கூட்டி வந்தானா என்னது? ஆம்புலன்ஸ் டிரைவர்கிட்ட விசாரிச்சிருக்காங்க. உடனே வந்தாதான் சார் அது ஆம்புலன்ஸ். விசாரிச்சு சார், சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் வந்தியா? சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி அணிவகுத்து நின்னியா? சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி அணிவகுத்து நின்னியா? அது கேட்டாங்க. ஆம்புலன்ஸ் டிரைவர்கள் எல்லாம் பேசிட்டாங்க. பக்கத்து மாவட்டத்துல இருந்து எத்தனை மணிக்கு போன் வந்தது, எப்படி நீங்க எல்லாம் வந்தீங்க அப்படின்னு கேட்டுட்டாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் தான் இவரை கூப்பிடுறாங்க. எல்லாம் பேசிட்டாங்க. சரிங்களா? இப்போ நான் ராத்திரிக்குள்ள காலைல பொழுது விடுத்துக்கிட்டு 41 பாடி எப்படி போஸ்ட்மார்ட் பண்ணீங்க? உள்ள எத்தனை டேபிள் இருக்குது? கரூர் ஹாஸ்பிட்டல் அத்தனை டேபிள் இருக்குதா போஸ்ட்மார்ட்டத்துக்கு? எப்படி பண்ணீங்க? கீழே படுக்க வச்சா கடகன்னு பண்ணிட்டீங்களா? அங்க இருந்து 2-3 டாக்டர் பண்ணானா பக்கத்து மாவட்டத்தில் இருக்கிற டாக்டர்லாம் வந்தாங்களா? அப்படி அவங்க எல்லாம் வந்தாங்க. எப்படி வந்தாங்க? எல்லாம் சிபிஐ விசாரணை. இல்ல கரூர் சமயத்திலேயே அந்த பிரச்சனை வந்த சமயத்திலேயே இது எல்லாத்துக்கும் பதில் கொடுத்துட்டாங்க சார். பதில் யாரு கொடுத்தாங்க? சிபிஐ. இல்ல அரசு தரப்புல சிபிஐ கிட்ட கொடுக்கணும். அரசு தரப்புல இருந்து பொய் செய்திகள் பரவக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு துறை இருக்கு. அந்த துறையே நீங்க கேக்குற போஸ்ட்மார்ட்டத்துக்கான அரசு தரப்புல தானே. அரசு தரப்புல தானே. அரசு தரப்புல எப்படி கொடுப்பாங்க எங்களுக்கு தெரியும். புரியுதுங்களா? அரசு தரப்புல எப்படி கொடுப்பாங்கன்னு சந்தேகப்பட்டு சார், அரசு தரப்புல எப்படி கொடுப்பாங்கன்னு எங்களுக்கு தெரியும். புரியுதுங்களா? அது சிபிஐ. அதுக்கு தானே இப்போ இந்த கவர்மெண்ட் மாதிரி சிபிஐன்னு ஒண்ணு இருக்குது. புரியுது? இப்ப ஜெயலலிதா ஆட்சியில வந்து எடப்பாடி ஆட்சியில அரசு துறை என்ன சொன்னாலும் இவர் ஏத்துன்னு போடுவாரா? திமுக அடடா கவர்மெண்டே சொல்லிடுச்சுப்பா, அவங்க நம்ம எதையும் சந்தேகப்படக்கூடாதுன்னு போயிடுவாங்களா? அரசு தரப்பு எல்லாத்தையும் பூசிதான் முழுப்போம். ஆமா நடந்தது நான் சொல்லலாம். இப்ப சிபிஐ நம்புவீங்களா? இல்ல சிபிஐ வந்து ஒரு குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணா ஒரு விசாரணை முடிச்சா அதுவும் இந்த மாதிரி கான்ஸ்பிரசி தியரி தான் உச்சநீதிமன்றம் கவனிக்குது. சிபிஐ விசாரணை உச்சநீதிமன்றம் அதை நீங்க நம்புறீங்க? அவன் நம்பிதான் ஆகணும். அதுக்கு மேல நான் அமெரிக்காவுக்கு போக முடியும்? இல்ல அதுல ஒரு வேற தாவேகா அதெல்லாம் சார், அதெல்லாம் நடக்கும் போது வரும்போதுங்க. நீங்க என்ன எப்பவோ பிரச்சனை இப்போ கேக்குறீங்க? அதுவாதுன்னா அதை இவங்களை கேளுங்க. சிபிஐ சொன்னா நீங்க ஒத்துக்குவீங்களா? செந்தில் பாலாஜி கேளுங்க. சிபிஐ சொன்னா ஒத்துக்கணும்ல, அவன் சொன்னா சொல்லணும்ல. சிபிஐ சொன்னா உச்ச நீதிமன்றம் ஒத்துக்கணும் போ. புரியுதுங்களா? அதை சொல்லிட்டு போயிடுங்க. இவங்க தான் சொல்ல இப்ப விசாரணைக்கு தானே கூப்பிட்டுருக்காங்க. அவர் போய் ஆமா சார், விசாரிக்க தான் கூப்பிடுறாங்க. அதுக்கு முன்னாடி என்னையா கூப்பிடுறாங்கன்னு இவர் பதறாரு, அவரை மிரட்ட பாக்குறாங்கன்னு மந்திரி பதறாரு. சரிங்களா? இந்த பக்கம் யாரும் பதறல. கூப்பிட்டா போறாங்க. தாவேக்கால கூப்பிடுறாங்க, இவங்க போறாங்க, பேசுறாங்க, வராங்க. அப்ப அதை வைத்து பாஜக அழுத்தம் கொடுப்பதாக நீங்க நினைக்கிறது? விசாரணைக்கு கூப்பிட்டு கூட்டணிக்கு வர வைக்கிறாங்கன்னு. கூட்டணி வர வைக்கிறது எனக்கு தெரியல சார். ஜனநாயகன் படத்துக்கு தொல்லை கொடுக்குறாங்க. அவங்க வந்து இவர் வந்தாதான் அந்த கூட்டணி வெற்றி பெறுன்றதுல உறுதியா இருக்கிறாங்க. பிஜேபி ஏடிஎம்கும் விஜய் வந்தாதான் நம்ம வெற்றி பெற முடியும் அவரு நம்புறாங்க, உறுதியா நம்புறாங்க. இல்லனா அவங்க தோத்துருவாங்கன்னு நினைக்கிறாங்க. 100% தோப்பாங்க. ஆனா இப்பதான் நீங்க சொன்னீங்க அண்ணாமலை வந்து எங்களுக்கு தேவையில்லை எக்ஸ்ட்ரா லக்கேஜ் சார். அவர் பேசுறது வேற சார். பிஜேபி தலைமையை சொல்றேன். அண்ணாமலை இப்ப தலைமையில இருக்கிற நாயுடு ராகது சொல்றதே டெல்லிக்கு ஆகாது. அகில இந்திய அரசியல் வேற, மாநில அரசியல் வேற. அவங்களுக்கு விஜய் வேணும், விஜய்க்கு அவங்க வேண்டாம். இவர் தான் தெளிவா சொல்றாரு, எனக்கு வேண்டாம். அவங்க கூப்பிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்க கூப்பிட்டு தான் இருப்பாங்க. நன்றி சார். நன்றி.